ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார். ரொம்ப கப்பு வந்து பருப்பு பருப்பு மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வாஷ் பண்ண 2 கப் பருப்பு, பருப்பு கொஞ்சம், சாம்பார் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 தக்காளி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி, ஏன்னா இதில் நம்ம புளி போட மாட்டோம், தக்காளி மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும், ரொம்ப வைக்காதீங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, 3 விசில் வரட்டும். ஓகே, பருப்பு வெந்துடுச்சு, மசிச்சுக்கலாம். இப்படி மசிச்சுக்கோங்க, இப்படி இருக்கணும். மசிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை நல்லா ஒரு 2 டைம் இல்லைனா 3 டைம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மரத்தில் நிறைய தூசிலாம் இருக்கும். இதை வந்து உங்ககிட்ட நிறைய கீரை இருக்குது, மரம் இருக்குன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சாம்பார் வெறும் சாம்பார் வைக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் நேரம் கீரை வேகட்டும், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் சாதத்துக்கு தான் இதை வந்து வைக்கிறேன், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை வேகட்டும். இப்படியே வெந்துச்சுன்னா தான், மூடி போடாமல் வேக வைங்க, அப்போ தான் அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்கட்டும். ஓகே, பருப்பு தாளிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச ஒரு 4 பல்லு பூண்டு. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தூள் போட்டிருக்கேன். நீளமாக வெட்டின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். போதும். நல்லா க்ரீனாக இந்த மாதிரி தெரியணும். நல்லா மூடிட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஓகே, சாம்பார் வந்து உங்களுக்கு சூப்பராக ருசியாக இருக்கணும்னா தாளிப்பு ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். எடுத்து தான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இதுக்கு சைட் டிஷ் கூட பெருசாக தேவையில்லை, வேறு அப்பளம் இருந்தால் கூட போதும், இல்லை எதுவுமே வேணாம். இந்த கீரை வச்சே சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.